வணக்கம். சினி சினி மினி மினி இமைகள் இந்த பேரில் ஒரு திரைப்படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன். கங்கை அமரன் வந்து தான் எழுதிய நூலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, தான் இசையமைத்த அந்த இமைகள் திரைப்படம் இருக்குல்ல, அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பின்னணி பாடுவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில் வந்து பொதுவாக அந்த காலகட்டத்தில் டிஎம் சௌந்தரராஜன் தானே சிவாஜி சாருக்கு நிறைய பாடுவார். சிவாஜி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னாலே டிஎம் சௌந்தரராஜன் அவர் தான் சிவாஜிக்கு பொருத்தமாக இருப்பார், ஆப்டாக இருப்பார். சிவாஜி நடித்து டிஎம் சௌந்தரராஜன் பாடி அதற்கு சிவாஜி கணேசன் வாயசைச்சு நடித்து அப்படின்னு வரும்போது அது எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பெரிய வரவேற்பை பெற்றது, அந்த பாடல்கள் எந்த அளவிற்கு மகத்தான வெற்றி பெற்ற பாடல்களாக அமைந்தன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சிவாஜி சாருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் நிறைய பாடியிருக்கார். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களும் சிவாஜிக்கு மிகச்சிறந்த வெற்றி பெற்ற பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கங்கை அமரன் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, டிஎம்எஸ்சி ஏற்கனவே சிவாஜிக்கு நிறைய பாடியிருக்காரு, எஸ்பிபியும் கூட பல பாடல்களை பாடியிருக்காரு. நம்ம புதுசாக ஒரு காரியத்தை பண்ணால் என்ன, மலேசியா வாசுதேவனை சிவாஜிக்கு பாட வச்சா என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்காரு. மலேசியா வாசுதேவன் வந்து கங்கை அமரனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாடா போடான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு கூடிய ஃப்ரெண்டு தானே. கங்கை அமரன் மலேசியா வாசுதேவனை பாட வச்சு சாங்கு ரெக்கார்ட் பண்ணிட்டார். மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ இதுதான் அந்த பாடல். இதுக்கிடையில் வந்து இன்னொரு தகவல், உன்னை விட மாட்டேன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதாக இருந்தவர் இளையராஜா. இளையராஜா வந்து எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு இசையமைப்பு அப்படின்னு வந்து தொடக்க விழா பூஜை அப்படின்றல, அந்த பூஜை அன்னைக்கு பாட்டு ரெக்கார்ட் ஆகி அப்படின்றல, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பாடலை யார் பாடுவது அப்படின்னா மலேசியா வாசுதேவன். ஏற்கனவே பீக்கில் இருக்கார் இளையராஜா. எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய படத்துக்கு மலேசியா வாசுதேவன் பாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை சாங்கை மலேசியா வாசுதேவனை பாட வச்சுட்டாங்க. சாங்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ உன்னை விட மாட்டேன்னா அது எப்போங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எம்ஜிஆர் அதுக்கு இடையில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு சில மாதங்கள்லேயே முதலமைச்சர் ஆனதுனால அவர் படப்பிடிப்பு இதிலெல்லாம் கலந்துக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் பிரச்சனையாகி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த படம் பூஜை போட்டது மட்டும் இல்லை, சில காட்சிகள் படமாக்கி அதுக்கு பிறகு அந்த படம் அப்படியே நின்று போச்சு. இப்போ அந்த பாட்டு ரெக்கார்டான விஷயம் அப்படின்னு வரும்போது எம்ஜிஆருக்கு பாட்டை போட்டு காமிப்பாங்கள்ல, அப்போ எம்ஜிஆர் இந்த பாட்டை கேட்டார். பாட்டை கேட்டு எம்ஜிஆர் இந்த பாட்டு நல்லா இருக்கே, இது யார் பாடினது அப்படின்னு மலேசியா வாசுதேவன் சொல்லிட்டு அவர் தான் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு மலேசியா வாசுதேவனை எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் தான் மலேசியா வாசுதேவன். இவர் ஏற்கனவே முன்னாடி எம்எஸ்வி மியூசிக்கிலலாம் நிறையா பாட்டு பாடியிருக்காரு. அண்ணன் மியூசிக்கில் கூட, அது கங்கை அமரன் சொல்கிறார் எம்ஜிஆர்ட்ட, அண்ணன்னா இளையராஜா, அண்ணன் மியூசிக்கில் கூட இவர் பாட்டெல்லாம் பாடியிருக்காப்புல அப்படி இப்படின்னு அந்த விஷயத்தை வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறாங்க. எம்ஜிஆர் சொல்கிறாரு, வாய்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள் குரல் நல்லா இருக்கே, இவரை வந்து முன்னாடியே நான் பார்த்துருக்கணும், எனக்கு முன்னாடியே இவர் அறிமுகமாக இருந்தாருன்னா நான் நடிக்கிற படங்களில் இவரை யூஸ் பண்ணியிருப்பேன், இவருடைய குரல் ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டாராம். எம்ஜிஆர் வந்து ஒரு பின்னணி பாடகரை பாராட்டுகிறார் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமாங்க. எம்ஜிஆருடைய எத்தனை பாடல்களுக்கு டிஎம் சௌந்தரராஜன் பாடியிருக்கிறார். எம்ஜிஆருடைய பாடல்களில் பெரும்பாலான பாடல்களை பாடியவர் டிஎம் சௌந்தரராஜன் தானே. டிஎம் சௌந்தரராஜன் பாடி எம்ஜிஆர் வாயசைத்து நடித்து எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்கள் அவை அனைத்தும். அதற்கு பிறகு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆயிரம் நிலவேவா, இது மாதிரி எவ்வளோ பாட்டு எம்ஜிஆருக்காக பாடியிருக்காரு. அது பிறகு ஜேசுதாஸ் எம்ஜிஆருக்காக எந்த அளவிற்கு மகத்தான பாடல்களை பாடி விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, இதெல்லாம் ஜேசுதாஸ் தானே. இது மாதிரி டிஎம்எஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜேசுதாஸ் இவங்களெல்லாம் எம்ஜிஆருக்காக பாடி அந்த பாடல்கள் மகத்தான வெற்றி பெற்று மக்களின் வரவேற்பை பெற்று இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்காக பாடிய மலேசியா வாசுதேவனுடைய குரலை மக்கள் திலகம் எம்ஜிஆர் முழு மனதுடன் பாராட்டி அப்படின்னா எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் அந்த காலகட்டத்தில் நடைபெற்று இருக்கிறது. இது ஒரு பக்கம். இப்போ இமைகள் மேட்டுக்கு மறுபடியும் வருவோம். இமைகள் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. சிவாஜி சாருக்காக மலேசியா வாசகன் பாடிட்டார்.
படத்தினுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன். இப்போ படத்தினுடைய படப்பிடிப்புன்னு இருக்குல்ல, படப்பிடிப்புக்கு போகும்போது சிவாஜி ஃபஸ்ட் டைம் அந்த சாங்கை அப்போ தான் கேட்குறாரு. இந்த பாட்டை ப்ளே பண்ணுறாங்க, சிவாஜி கேட்குறாரு. இந்த பாட்டுக்கு தான் சிவாஜி வாய் அசைச்சு நடிக்க போகிறார். அப்போ சிவாஜி கேட்குறாரு, இந்த பாட்டை பாடினது யார்? இது மாதிரி மலேசியா வாசுதேவன் சொல்லிட்டு அவர் தான் பாடியிருக்காரு அப்படின்னு. நல்லா இருக்கே, அருமையாக இருக்கே, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கே, வாய்ஸ் வந்து டிஎம் சௌந்தரராஜன் குரல் மாதிரியே இருக்கே, மாடுலேஷன்ஸ்லாம் ஒன்றா இருக்குது, அருமையாக பாடியிருக்காரு, வார்த்தைகளுடைய உச்சரிப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு கங்கை அமரன் மலேசியா வாசுதேவனை சிவாஜி சார்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. சிவாஜி சார் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, தலையில் கை வச்சு. நல்லா வரணும், பெரிய ஆளாக வரணும், ஏகப்பட்ட சாதனைகள் புரியணும், மிகப்பெரிய திறமை இருக்கவங்களுக்கு இந்த திறமையை வச்சு மிகப்பெரிய பாடகராக பட உலகில் நீங்கள் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் வந்து மலேசியா வாசுதேவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு முதல் மரியாதை படத்தில் பூங்காற்று திரும்புமா, அது வெட்டி வேறு வாசம், இதெல்லாம் மலேசியா வாசுதேவன் தானே பண்ணார் சிவாஜி சாருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியுமா? ஆரம்பத்தில் கங்கை அமரன் வந்து சிவாஜிக்கு முதல் முறையாக மலேசியா வாசுதேவனை சிவாஜிக்காக பாட வைத்தார். அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக மலேசியா வாசுதேவன் எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். முதல் மரியாதை திரைப்படத்தில் அவர் பாடிய பூங்காற்று திரும்புமா என்ற அந்த பாடலும், வெட்டி வேறு வாசம் என்ற அந்த பாடலும் காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் சாகாவரம் பெற்று என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை கங்கை அமரன் தன்னுடைய நூலில் எழுதிட்டு ஃபினிஷிங்கில் கங்கை அமரன் சொல்கிறார், வாழ்க்கையில் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி உணர்வு எனக்கு உண்டாகுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக மலேசியா வாசுதேவனை பாட வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அருமையான ஒரு செயலை என்னுடைய கலையுலக பயணத்தில் நான் செய்திருக்கிறேன் என்பதை நினைக்கும்போது எனக்கு மிகப்பெரிய பெருமை என் மீது உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதை உங்களாலும் உணர முடியும்.